ஒரு சாதாரண மேய்ப்பன் பையன், ஆனால் அவனிடம் இருந்தது ஒரு அசாதாரண கனவு. அவன் பெயர் சாந்தியாகோ. ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அவன் தனது ஆடுகளை மேய்த்துக் கொண்டு உலகம் முழுவதையும் சுற்றிப் பார்க்க விரும்பினான். ஆனால் ஒரு இரவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றிய ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு சிறிய குழந்தை அவனிடம் சொன்னது, எகிப்தில் உள்ள பெரிய பிரமிடுகளின் அருகில் ஒரு மறைந்திருக்கும் பொக்கிஷம் உன்னை காத்திருக்கிறது. முதலில் சாந்தியாகோ அந்த கனவை சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு மர்மமான முதியவரை அவன் சந்திக்கிறான். அவர் சாந்தியாகோவிடம் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பர்சனல் லெஜெண்ட் இருக்கிறது. அதாவது வாழ்க்கையில் அடைய வேண்டிய உண்மையான கனவு. நீ உண்மையாக ஏதாவது விரும்பினால் அதை அடைய முழு பிரபஞ்சமும் உனக்கு உதவும். இந்த வார்த்தைகள் சாந்தியாகோவின் மனதை மாற்றிவிட்டது. அவன் தனது ஆடுகளை எல்லாம் விற்று அந்த பொக்கிஷத்தை தேடி எகிப்துக்கான பயணத்தை தொடங்குகிறான். ஆனால் அந்த பயணம் எளிதானதல்ல. ஒரு வெளிநாட்டில் அவன் கொள்ளையடிக்கப்படுகிறான். பணம் இல்லாமல் தவிக்கிறான். பிறகு ஒரு கண்ணாடி கடையில் வேலை செய்து மீண்டும் பணம் சம்பாதிக்கிறான். அதற்குப் பிறகு உலகின் மிகப்பெரிய பாலைவனங்களில் ஒன்றான சஹாரா பாலைவனத்தை கடக்கிறான். அந்த பயணத்தில் அவன் பலரையும் சந்திக்கிறான். ஒரு அழகான பெண், பாத்திமா. அவள் மீது அவன் காதலாகிறான். மேலும் ஒரு மர்மமான ஞானியை சந்திக்கிறான். அவர்தான் அல்கெமிஸ்ட். அல்கெமிஸ்ட் சாந்தியாகோவுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். உன் இதயத்தை கேள், உன் கனவை ஒருபோதும் கைவிடாதேயு. பல சோதனைகள், பயங்கள், சந்தேகங்கள், இவை எல்லாவற்றையும் கடந்து சாந்தியாகோ இறுதியில் எகிப்தின் பெரிய பிரமிடுகளை அடைகிறான். அவன் அங்கே பொக்கிஷத்தை தேடி தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் திடீரென்று சில கொள்ளையர்கள் வந்து அவனை அடித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களில் ஒருவன் சிரித்து சொல்லுகிறான், நானும் ஒருமுறை ஒரு கனவு கண்டேன், ஸ்பெயினில் ஒரு மரத்தின் கீழ் பொக்கிஷம் இருக்கிறது என்று. ஆனால் அந்த மாதிரி முட்டாள் கனவுகளை நம்ப நான் போகவில்லையு. அந்த வார்த்தையை கேட்டவுடன் சாந்தியாகோ அதிர்ச்சியடைகிறான். ஏனெனில் அவன் முதலில் அந்த கனவை கண்ட மரம் அதே இடம்தான். அவன் மீண்டும் ஸ்பெயினுக்கு திரும்புகிறான். அந்த மரத்தின் கீழ் தோண்டுகிறான். அங்கே அவன் தேடிய உண்மையான பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அந்த பயணம் அவனுக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுக் கொடுத்தது. பொக்கிஷம் என்பது வெறும் தங்கம் அல்ல, நம் கனவுகளை பின்தொடர்ந்து வாழும் அந்த பயணமே வாழ்க்கையின் உண்மையான பொக்கிஷம்.